अधिभूतं क्षरो भावः पुरुषश्चाधिदैवतम् अधियज्ञोऽहमेवात्र देहे देहभृतां वर. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இன்னும் 3 கேள்விகளுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது. அதிபூதம் கிம், அதிபூதம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இங்கே கொடுக்குறார். என்னவா அதிபூதம்னா என்னன்னு சொல்கிறார்? க்ஷரோ பாவஹா, க்ஷரஹ பாவஹ அதிபூதம். ஃபஸ்ட்டு வந்து பிரம்மனா என்னன்னு பார்த்தோம்? அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? க்ஷரம் அப்படின்னா அக்ஷரம்க்கு எதோ ஆப்போசிட்டோ அதுதான் அதிபூதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ க்ஷரபாவகா அப்படின்னா எது ஒன்று அழியக்கூடியதோ அது வந்து அதிபூதம். பாவகா அப்படின்னா அகெயின் தன்மை அப்படின்னு அர்த்தம், நேச்சர். க்ஷரோ பாவகா எது ஒன்று அழியக்கூடிய தன்மையை உடையதோ அதுக்கு பேர் அதிபூதம். எந்த விஷயம் எல்லாம் அழியும்? எதெல்லாம் பிறக்கிறதோ அது எல்லாம் கண்டிப்பாக அழியும். அப்போது எதெல்லாம் பிறக்கிறது? ஃபஸ்ட்டு எது வருது கிரியேஷனில்? பஞ்சபூதம். அப்போ பஞ்சபூதம் எது கீழே வரும்னா அதிபூதம்க்கு கீழே வந்துடும். சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னா அதிபூதம். நம்மளுடைய சரீரம் அது ஸ்பெஷல் இல்லையா? சூரியன்லாம் அதிபூதம், நாமளும் இந்த சரீரமும் வந்து அதிபூதம். ஏன்னா பிறந்திருக்குல்ல, ஒரு நாள் பிறந்ததுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அது அழியும். இது அழிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் நாம் வந்து அந்த செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு அங்கங்கே அலையிறோம். ஏன்னா வந்து அஞ்சிடாமல் இதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு வந்து நாமளும் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அழியாதது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னா யாராவது செக்யூரிட்டி வேணும்னு தேடுவோமா? ஸோ இது வந்து எது அழியக்கூடியதோ அது வந்து அதிபூதம். ஸோ இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, என்டையர் வேர்ல்டு அதிபூதம்க்கு கீழே வந்துடும். இந்த ஜட பிரபஞ்சம் இருக்கே அது வந்து அதிபூதம்க்கு கீழே வந்துடும், மெட்டீரியல் வேர்ல்டு. நெக்ஸ்ட் என்னது? அதிதைவம், அதிதைவதம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து என்னவாது? புருஷா அதிதைவதம் அப்படின்னு சொல்கிறார். புருஷா அப்படிங்கிற வார்த்தை நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல புருஷா அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, புருஷகானா ஜென்ரலாக என்ன ஒரு மேலே வந்து அது ரெஃபர் பண்ணலாம், இல்லை பாடியை வந்து புருஷா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பூரயதி இதி புருஷா, ஆல் பர்வேடிங் புருஷா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் பர்வேடிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே புருஷகாங்கிற வார்த்தை வருது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பாவை இந்த புருஷகாங்கிற வார்த்தை ரெஃபர் பண்ணுறது. யார் ஹிரண்ய கர்ப்பா? பிரம்மாஜி அப்படின்னு சொல்கிறோம்ல, சத்துர்முக பிரம்மா இருக்கார்ல, அவரை தான் சாஸ்திரம் வந்து ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்கிறது. நமக்கு வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ், தத்துவபோதா கிளாஸ் அதெல்லாம் ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பாவோட டெஃபினிஷன் என்னது? சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்ச சகித சைத்தன்யம், அதுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பான்னு பேர். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர சகித சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்பா. எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம், டோட்டல் சூக்ஷ்ம சரீரம், ஆனால் அசோசியேட்டட் வித் தி கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பா. இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நாம் வந்து பார்த்துருக்கோம்.
அதனால தான் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொன்னால் டோட்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த புத்தி அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கும் இல்லையா, டோட்டல் புத்தி அப்படின்னா எல்லாம் அந்த அந்த ஒரு புத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். எல்லாரோட புத்தியும் சேர்த்தா என்ன ஆகுறது, என்னெல்லாம் நாலேஜ் இருக்க முடியுமோ அத்தனை நாலேஜும் அதில் வந்து அடங்கிடும் இல்லையா. அதனால தான் ஹிரண்ய கர்ப்பாவை சம்டைம்ஸ் டோட்டல் மனசு, சம்டைம்ஸ் டோட்டல் புத்தி, சம்டைம்ஸ் டோட்டல் பிராணா, சூத்ராத்மா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா ஹிரண்ய கர்ப்பா வந்து என்டையர் சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ். அதனால வந்து அந்த புருஷா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிரண்ய கர்ப்பாவை ரெஃபர் பண்ணுறது. அப்போ ஹிரண்ய கர்ப்பா அப்படிங்கிறவர் நம்ம இப்போ ஒரு சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரத்தில் மொத்தம் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது? 17 காம்பனன்ட்ஸ் ஆர் 19 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 19 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பஞ்ச ஞானேந்திரியம் இருக்குது, பஞ்ச கர்மேந்திரியம் இருக்குது, பஞ்ச பிராணா இருக்குது, அப்புறம் சத்வாரி அந்தக்கரணாணி 4 மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அண்டு தத்துவபோதா படிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம் ஒரு ஆர்கனுக்கும் ஒரு தேவதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து குவிஸ் சக்ஷுஷ ரசனாயா, வரிசையாக கேட்குறேன் நானும் அப்படியே. ஹஸ்தயோர் உபஸ்தஸ்ய. இப்போ இந்த மாதிரி நிறைய இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதா அசோசியேட்டட். அப்போ அந்த தேவதாஸுக்கு எல்லாருக்கும் யார் ஹெட்டு அப்படின்னா பிரம்மாஜி, ஹிரண்ய கர்ப்பா. டோட்டல் தேவதாஸுக்கு யார் வந்து ஹெட்டு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா தான். அப்போ அந்த அதி தெய்வம் அப்படின்னா இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பா, டோட்டல் சூக்ஷ்ம சரீரம் அசோசியேட்டட் வித் சைத்தன்யம், அதுதான் வந்து அதிதெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா தேவதாஸும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். டோட்டல் தேவதாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிரண்ய கர்ப்பா. அதுக்கப்புறம் என்ன, 6வது கேள்வி அதியஜ்ஞம். அதியஜ்ஞம்க்கு என்ன பதில் சொல்கிறார் கிருஷ்ணர் இங்கே? அகம் ஏவ. அகம் ஏவனா என்ன அர்த்தம்? நான் தான் அப்படின்னு சொல்ல, நான் தான் அதியஜ்ஞா. அப்போ அதியஜ்ஞானா இந்த இடத்துல என்ன அர்த்தமாக இருக்கும்? இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நான் தான் அதியஜ்ஞா, அப்போனா இது என்னவா இருக்கும்? க்ளூ கொடுக்கட்டமா? போனதுல தான் ஹிரண்ய கர்ப்பா சொன்னாரா, அப்போ இது என்னவா இருக்கணும்? ஈஸ்வரா. அப்போ ஈஸ்வராவோட டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் ஈஸ்வரா? ஈஸ்வரா இப்போ தானே நம்ம வந்து போன சாப்டரில் வந்து பார்த்தோம்ல, பராபிரகிருதி ப்ளஸ் அபராபிரகிருதி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம்ல. இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம்? டோட்டல் காரண சரீரம் சொல்லலாம். இல்லைன்னா காரண பிரபஞ்சம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்போ யார் எல்லாம் இதுக்கு திருத்துன்னு முழிக்கிறீங்களோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? தத்துவபோதா கிளாஸை கேட்கணும். தத்துவபோதா அட்டென்ட் பண்ணலைன்னா தத்துவபோதா கிளாஸை வந்து இது ரிலேட்டடாக அந்த கிளாஸ் எடுத்து கேட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து வாட் இஸ் காரண பிரபஞ்சம்? இப்போ ஈஸ்வரா வந்து காரண பிரபஞ்சம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஆர் கான்ஷியஸ்னஸ் பர்வேடிங் தி காரண பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்போ வாட் இஸ் காரண பிரபஞ்சம்? இப்போ வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு பிரபஞ்சத்தை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு இருக்கே, இந்த வேர்ல்டு க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அதுக்கு பேர் காரண பிரபஞ்சம்னு பேர். இந்த க்ரியேஷனுக்கு முன்னாடி வேர்ல்டு எப்படி இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது. இப்போ ஒரு மரம் வளர்கிறதுக்கு முன்னாடி, வெளியில் வரத்துக்கு முன்னாடி எதில் இருந்தது? ஒரு சீடுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த பீஜ ரூபமாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய வாஸ்ட் யூனிவர்ஸ் வெளியில் வரத்துக்கு முன்னாடி
எப்படி இருந்தது அப்படின்னா பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது, சீடு ஃபார்மில் இருந்தது. அந்த சீடு ஃபார்முக்கு பேர் காரண பிரபஞ்சம் அப்படின்னு பேர். அந்த காரண பிரபஞ்சம் இருக்குல்ல, அதைத்தான் நாம் மாயா அப்படின்னு சொல்கிறோம், அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரா பிரகிருத்தினா கான்ஷியஸ்னஸ், அபரா பிரகிருத்தினா மாயா. பரா பிரகிருதி ப்ளஸ் அபரா பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. யார் இந்த ஈஸ்வரா? கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் ஏவ, நான் தான் அந்த ஈஸ்வரா. அதியஜ்ஞா அயம் அகம் ஏவ, நான் தான் இந்த யூனிவர்ஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் இந்த யூனிவர்ஸுடைய பீஜம். ஸோ இதை தான் இந்த காரண பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணுறது தான் இந்த பிரளய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த வேர்ல்டு அப்படின்னு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆளிலை கிருஷ்ணர். எல்லோரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆளிலை கிருஷ்ணர் டாலர்லாம் எல்லோரும் வச்சுருப்பாளே, ஒரு ஆள் இலை இருக்கும், அது மேலே வந்து கிருஷ்ணர் இருப்பார்ல. அது எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது? கிருஷ்ணர் வந்து பரா பிரகிருதி கான்ஷியஸ்னஸ், அந்த ஆள் இலை வந்து அபரா பிரகிருதி அந்த மாயா. அது ரெண்டும் அது மட்டும்தான் இருக்கும். அவ்யக்த ரூபமாக இருக்கிறது தான் அந்த ஆளிலை கிருஷ்ணர் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது, பொட்டென்ஷியல் ஃபார்மை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது. அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் பொட்டென்ஷியல் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ஸோ அதுதான் வந்து அதி யஜ்ஞம். இப்போ அதி தெய்வம்னு ஒன்று பார்த்தோம், அதி யஜ்ஞம்னு ஒன்று பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அதி தெய்வம்னா சமஷ்டி சூக்ஷ்ம சரீர சகித சைத்தன்யம் வந்து ஹிரண்ய கர்ப்பா, அது அதி தெய்வம். சமஷ்டி காரண சரீர சகித சைத்தன்யம் அதி யஜ்ஞா ஆர் ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரா எங்கே இருக்கார்? எங்கே சொல்கிறார் கிருஷ்ணர்? இங்கே அத்திர தேகே, அத்திர தேகே தேகபிருதாம் வர. தேகபிருதாம் வர அப்படின்னா இப்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை புருஷோத்தமா மதுசூதனா அப்படின்லாம் கூப்பிட்டா இல்லையா? அதனால் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா தேகபிருதாம் வர அப்படின்னு சொல்கிறார். தேகபிருத் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பாடி இருக்கோ, பொசஸர் ஆஃப் பாடி அப்படின்னு அர்த்தம். வர அப்படின்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அது கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேகபிருதா மத்தியே வர, அமங் தி ஹியூமன் பீயிங்ஸ் நீ தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணுறார். ஸோ அத்திர தேகே, இந்த தேகத்திலேயே, இந்த தேகத்திலேனா ஒரு தேகத்திலையும் நான் அவைலபிளாக இருக்கேன் அப்படின்னு பகவான் வந்து இங்கே சொல்கிறார். அகமாத்மா குடாகேஷ. பின்னாடி பார்ப்போம் 10வது அத்தியாயத்தில். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் பார்ப்போம். அப்போ பகவான் எல்லாருடைய உடம்புலையும் ரிசைட் ஆகிறார். அதனால தான் பகவானுக்கு என்ன பேர்னா நாராயணன் அப்படின்னு ஏன் பேர் அவருக்கு? நராணாம் ஜீவானாம் திஷ்டதி. அப்போ எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் வந்து ரிசைடு பண்ணுறதுனால அவருக்கு பேர். அயனம் அப்படின்னு சொன்னால் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அவருக்கு நாராயணன் அப்படின்னு பேர். அப்போ பகவான் எங்கே இருக்கார்? அத்திரதேகே வர்த்ததே, எல்லாருடைய சரீரத்திலையும் பகவான் வந்து அவைலபிளாக இருக்கார். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த விஸ்வா தைஜசா பிராக்ஞா இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ? பிராக்ஞ ரூபேன எல்லா சரீரத்திலையும் ஈஸ்வரா வந்து அவைலபிளாக இருக்கார். ஸோ அஸ்மின் தேகே, ஒவ்வொரு தேகத்திலையும் அவர் இருக்கார். அப்போ பகவான் வந்து வைகுண்டத்தில் இருக்காரா? கைலாசத்தில் இருக்காரா? அங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். பகவான் ஹிருதயத்திலையும் இருக்கார். ஆனால் அதி யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் பகவான் நம்மளுடைய ஹிருதயத்தில்
ரிசைடு பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா நம்ம வந்து ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கார்? ஈஸ்வராவுக்கு இன்னொரு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். அப்போ இன்ஹெரண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் அவரை எங்கே ஈஸியாக நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் பகவானையும் நம்மளால் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த யக்ஞா அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக என்ன மீனிங் கொடுக்கும்? நாம் பண்ணுற பூஜை, யாகம், ஆக்ஷன், எனி ரிச்சுவலை நாம் வந்து எனி வர்ஷிப்பிங் ரிச்சுவலை நாம் வந்து யக்ஞம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நாம் பண்ணுற ஒவ்வொரு யக்ஞத்தோடையும் ஈஸ்வரா வந்து கனெக்ட் ஆகி இருக்கார். அதி அப்படின்னு சொன்னாலே கனெக்டட், அசோசியேட்டட் அப்படின்னு மீனிங் கொடுக்கறது. இப்போ அதி யக்ஞம்னா நாம் பண்ணுற ஒரு ஒரு கர்மாவோடவும் ஈஸ்வரா வந்து கனெக்டட். எப்படி கனெக்டடாக இருக்கார்? நாம் வந்து ஆல்ரெடி இதை 7th சாப்டர்லேயும் பார்த்தோம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம் அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? யார் வந்து எந்த பூஜையை பண்ணினாலும், யாருக்கு பண்ணினாலும் அதை நான் தான் வந்து ரிசீவ் பண்ணுறேன், நான் தான் அந்த கர்மாவுக்கு பலனையும் கொடுக்குறேன். அப்போ பகவான் வந்து கர்ம பல தாத்ரு ரூபேண நம்ம பண்ணுற எல்லா கர்மாக்கும் பகவான் வந்து கர்ம பல தாத்தாவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கர்மாவோடையும் அவர் வந்து அசோசியேட்டடாக இருக்கார். இப்போது நான் வந்து ஒரு நல்ல கர்மா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பகவான் எனக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கணும்? நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும், புண்ணியத்தை கொடுக்கணும். நான் வந்து இப்போது ஒரு கெட்ட கர்மா பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பாப்பமோ அதை எனக்கு கொடுக்கணும். இப்போ எப்படி பகவானுக்கு தெரியும் நான் நல்லது பண்ணுறேன் கெட்டது பண்ணுறேன் அப்படின்னு? எப்படி தெரியும்? பகவான் என்னுடைய ஹிருதயத்தில் இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கலைன்னா பகவானால் எப்படி நான் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கெட்டது பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதனால் பகவான் ஹிருதயத்தில் இருந்துட்டு நாம் பண்ணுற எல்லா கர்மாவையும் விட்னஸ் பண்ணி அதுக்கான புண்ணிய பாப பலனை அவர் நமக்கு தரார். அப்போ வந்து விட்னஸ் ரூபேன நம்மளுடைய ஹிருதயத்தில் பகவான் வந்து அவைலபிளாக இருக்கார். அவரை தான் நாம் அதி யக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் டவுட் வரலாம், நான் வந்து எந்த தப்புமே எனக்கு நினைவு தெரிஞ்சு, அந்த ஒரு டிஸ்க்ளைமர் வேறு போடுறோம்ல, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் பகவான் வந்து எனக்கு மட்டும் கஷ்டத்தையே எப்போ பார் கொடுத்துட்டுருக்கார். தத்துவபோதா கிளாஸில் நடந்ததே அது ஞாபகம் இருக்கா நமக்கு? அதுவே உன்னுடைய நினைவுக்கு இல்லையே, நீ போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்? அதனால் ஏதாவது ஒரு தப்பு ஆர் ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக பகவான் மேலே பழி போடாமல், அச்சச்சோ போன ஜென்மத்தில் யாருக்கு நான் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணினேனோ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, இனிமேல் நான் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அப்படியே கஷ்டம் வந்துடுதுன்னா அப்படியே தலையில் கை வச்சுன்னு உட்காரக்கூடாது. வாட் நெக்ஸ்ட்டு? எப்படி வந்து இனிமேல் இதை நான் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது, இதை எப்படி நான் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்குள்ளே இறங்கணும். அதனால் அவர் வந்து அந்த கர்மபல தாத்தாவாக அவர் இருக்கிறதுனால அதியக்ஞா அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்கிறார்.